உலகை உலுக்கும் போர் பதற்றம் மற்றும் கடும் பொருளாதார வீழ்ச்சி குறித்து கடந்த 24 மணி நேர பரபரப்பு செய்திகள் இதோ. கிரீட் அருகே காசா உதவி கப்பல்களை தடுத்து பலரை இஸ்ரேல் கடற்படை கைது செய்துள்ளது. இந்த செயலை சட்டவிரோத கடற்கொள்ளை என்று பல நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. ஈரான் போர் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்கா அறிவித்து சட்ட ரீதியான சிக்கல்களை தள்ளி வைத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் உடனடி விளக்கமளிப்பதை தவிர்த்து டிரம்ப் நிர்வாகம் தனது அதிகாரத்தை பாதுகாத்துள்ளது. மத்திய கிழக்கு போர் ஆசிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஏசியான் அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வால் பொருளாதார வளர்ச்சி மந்தமடையும் என கவலை தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணை பாதிப்பால் பிரித்தானிய தொழிற்சாலைகளின் உற்பத்தி செலவுகள் பெருமளவு உயர்ந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மூலப்பொருட்களை முன்கூட்டியே வாங்க நிறுவனங்கள் முயல்வதால் காத்திருப்பு காலம் கணிசமாக அதிகரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு சில்லுகளுக்கான தேவையால் தென்கொரியாவின் ஏற்றுமதி புதிய சாதனையை படைத்துள்ளது. எரிசக்தி மற்றும் போக்குவரத்து அபாயங்களுக்கு இடையிலும் சியோல் அரைக்கடத்தி ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கிறது. ஆஸ்திரேலிய மத்திய வங்கி தொடர்ந்து 3வது முறையாக வட்டி விகிதத்தை உயர்த்த வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர். எரிபொருள் விலை மற்றும் பணவீக்கம் காரணமாக வீட்டுக்கடன் சுமை அதிகரித்து வளர்ச்சி பாதிக்கப்படும். உக்ரைன் முன்கள வீரர்களுக்கு கட்டாய பணிக்கால வரம்பை இராணுவ தலைமை தற்போது முறைப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ளவும் வீரர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் படைச்சுழற்சி மேற்கொள்ளப்படுகிறது. வடகொரியாவில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பயிர்களை பாதுகாக்க அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏற்கனவே உள்ள உணவு தட்டுப்பாடு இதனால் மேலும் தீவிரமடையும் என்று உலக நாடுகள் அஞ்சுகின்றன. துப்பாக்கிச் சூடு முயற்சிக்கு பிறகு டிரம்ப் முதல் முறையாக புளோரிடாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். வரிச் சலுகைகளை அறிவிக்கும் இந்த நிகழ்வில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எரிசக்தி கட்டண உயர்வால் பிரித்தானியாவில் சூரிய ஒளித்தகடுகள் அமைப்பது சாதனை அளவில் அதிகரித்துள்ளது. கரியமில வாயுவை இது குறைத்தாலும் உலக எரிபொருள் சந்தையின் நிலையற்ற தன்மையை இது உணர்த்துகிறது. டிரம்ப் நிர்வாகத்தின் போர் நிறுத்த அறிவிப்பு உண்மையில் உலக அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது வெறும் அரசியல் தந்திரமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். செய்திகளை தொடர்ந்து பெற எங்களை பின்தொடருங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது வள்ளுவர் பிராட்காஸ்ட். வணக்கம்.